Dear students, next one, center of mass in explosion. Center of mass in explosion. ஒரு ரிஜிட் பாடி வந்து ரெஸ்டில் இருக்கும் பொழுதோ அல்லது ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும் பொழுதோ அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. ஓகேங்களா? டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ்னால அது எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அப்படின்னம்னா அந்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நாட் அஃபெக்டட். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் அந்த பாடி வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குதோ அதே சேம் ஸ்டேட்டில் அவருடைய சென்டர் ஆஃப் மாஸும் இருக்கும். ஓகேவா? அந்த பாடி ரெஸ்ட்டில் இருந்தால் சென்டர் ஆஃப் மாஸும் ரெஸ்ட்டில் இருக்கும். அதே போல் அது மோஷனில் இருக்கும் பொழுது சென்டர் ஆஃப் மாஸும் அதே சேம் ஸ்டேட்டில் மூவிங்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? பட் த கைனமெட்டிக் குவான்டிட்டிஸ் ஆஃப் த ஃப்ராக்மெண்ட்ஸ் கெட் அஃபெக்டட். ஆனால் அதே வந்து எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் நடக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு பாடி மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதனால் அந்த பாடி வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னம்னா ஸோ அந்த கண்டிஷனில் அதோடைய சென்டர் ஆஃப் மாஸும் அஃபெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் அதோடைய ஃப்ராக்மெண்ட்ஸ், த கைனமெட்டிக் குவான்டிட்டிஸ் ஆஃப் த ஃப்ராக்மெண்ட்ஸ் கெட் ஆல்சோ அஃபெக்டட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 5.6 பாருங்கள். A projectile of mass 5 kg in its course of motion explodes on its own into two fragments. One fragment of mass 3 kg falls at 3/4 of the range R of the projectile. Where will the other fragments fall? ஓகேவா? ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. ஒரு 5 kg உடைய ஒரு பாடி நம்ம என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோம். அப்படி த்ரோ பண்ணும்போது என்ன ஆகும், அது என்ன பாத்தில் போயிட்டு போகும்னா இட் டேக்ஸ் பேரபோலிக் பாத். ஓகேவா? அப்படி பேரபோலிக் பாத்தில் போகும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜில் அந்த பாடி வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, அது பிரேக் ஆகுதுன்னு வச்சிங்களேன், டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்படி பிரேக் ஆகும்பொழுது அதில் ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து 3 kg ஆகும், இன்னொரு ஃப்ராக்மெண்ட் வந்து 2 kg ஆகவும் விழுது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸில் நடக்கிறதுனால அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே சார் இருக்குன்னு பார்த்தோம்னா அது என்ன பாத்தில் போயிட்டுருக்குதோ அதே சேம் பாத்தில் தான் நமக்கு இந்த சென்டர் ஆஃப் மாஸும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாருங்கள், சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் அன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் வித்தவுட் எனி external influence. After the explosion, the center of mass of the projectile will continue to complete the parabolic path, even though the fragments are not following the same parabolic path. After the fragments have fallen on the ground, the center of mass rests at a distance r from the point of projection. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எங்கே த்ரோ பண்ணுறோமோ, ஓகேவா, அதில் இருந்து அதனுடைய ரேஞ்ச், ப்ரொஜெக்டைலுடைய ரேஞ்ச் இருக்குது, ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைலில் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? இந்த 3 kg மாஸ் எங்கே விழுதுன்னு பார்த்தோம்னா 3/4 ஆஃப் த ஆர். ஓகேவா? இந்த லான்ச்சுக்கும் இது எங்கே போய்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து விழுமோ, அதாவது எக்ஸ்ப்ளோஷன் ஆகலைன்னா அது எங்கே போய்ட்டு விழுமோ அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறோம், சென்டர் ஆஃப் மாஸ் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுனால ஒரு ஃப்ராக்மெண்ட்டு 3 kg இந்த பாயிண்டில் விழுது. அப்போது இதுக்கும் உள்ள என்ன டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 3/4 ஆர். நெக்ஸ்ட்டு இப்போ இது 3/4 ஆர் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கும் இந்த 3 kgக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1/4 ஆர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கும் இந்த 2 kg விழுது பார்த்தீங்களா, இதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துருங்க, இங்கே டீனை இங்கே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரொஜெக்டில் எங்கே நம்ம லான்ச் பண்ணணுமோ ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த 2 kg விழுது பார்த்தீங்களா இதுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த லான்ச்சுக்கும் சென்டர் ஆஃப் மாஸுக்கும் ஆர், இதுக்கு வந்து ஒரு டினா அப்போ ஆர் ப்ளஸ் டி. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த 2 kg வந்து விழுது. ஓகேவா? இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இஃப் த ஆரிஜின் இஸ் ஃபிக்ஸ்டு டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ், த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஹோல்ட்ஸ் குட். இப்போ என்ன செய்ய போகிறோம்,
ஒரு ஆரிஜின் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எங்கே சார் பார்த்தோம்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே கிடைக்குதோ அது வந்து ஆரிஜினாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த ஆரிஜினாக எடுத்துக்கிட்டு இப்போ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது எப்படின்னு பாருங்கள். இது வந்து M1 எடுத்துங்க. ஓகேவா? இது M1, இது M2. ஓகேவா? இது வந்து M1 எடுத்துங்க, இது வந்து M2 எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து இது X1, இது X2 அப்படிங்க எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ M1 X1 ஈக்குவல் டு M2 X2. இதில் M1 ஈக்குவல் டு 3 kg, M2 ஈக்குவல் டு 2 kg. ஓகேவா? இதில் X1 என்ன டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 1/4R. ஓகேவா? அதே போல் X2 ஈக்குவல் டு D. இதுங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். M1 அது 3 kg, 3 into X1 ஈக்குவல் டு 1/4R ஈக்குவல் டு M2 வந்து 2 kg, X2 அது Dன்னு எடுத்துக்கிறீங்க. இதுலேருந்து D நமக்கு என்ன கிடைக்கும்? 3/8 into Rன்னு கிடைக்கும். ஓகேவா? அந்த 2 கீழே கொண்டு வாங்க, அப்புறம் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். அப்போ 3/8 R நமக்கு D கிடைக்குது. ஓகேவா? ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் லான்ச்சிங் அண்ட் த பொசிஷன் ஆஃப் 2 kg mass is R plus D. ஓகேங்களா? அப்போது R plus D, D நமக்கு தெரியும் 3/8 R. அப்போது R plus D equal to R plus 3/8 R அப்போ நம்ம போடுறோம். இதில் என்ன பண்ணுறோம்? இந்த 8 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 8R plus 3R/8 கிடைக்கும். அப்போது 11/8 R நமக்கு கிடைக்குது. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 1.375 R நமக்கு கிடைக்குது. So the other fragment fall at a distance of 1.375 R from the point of launching. Okay, so R is the range of projectile. Okay.